ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 9 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம், கணித மஞ்சரி. ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 சாப்டர் 2 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 9 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ணலாம், த வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே சில்ட்ரன், நம்ம இப்போ இந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பேராகிராஃப் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பேராகிராஃப் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மீனிங் சிம்பிளாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ரீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு போன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, இஷாங்கோ போன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இதுவும் நமக்கு வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கிற நைல் ரிவர் கிட்ட கண்டுபிடிக்கிறாங்க. இந்த போனுக்கு வந்து ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 22,000 இயர்ஸ் ஓல்டு. ஓகேவா? ஸோ இந்த போனில் வந்து பார்த்திங்கன்னா 3 காலம்ஸ் இருக்குது. உங்களுக்கு இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க இஷாங்கோ போனுக்கு. ஸோ இந்த போனில் வந்து பார்த்திங்கன்னா 3 காலம்ஸ் இருக்குது. 3 காலம்ஸாக வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்து கட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த லைன்ஸ் எல்லாமே குரூப்பாக இருந்தது. ஒரு காலமும் எப்படி இருந்ததுன்னா, அதாவது 11, அப்புறம் 13, அப்புறம் 17, அப்புறம் 19, இந்த மாதிரி 11 லைன்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு குரூப்பில் 11 லைன், செகண்ட் குரூப்பில் 13 லைன், இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால உங்களுக்கே புரியுதா, இந்த பேட்டர்ன் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். 11, 13, 17, 19 இது எல்லாமே என்னது? ப்ரைம் நம்பர்ஸ். கரெக்டாக? இது எல்லாமே நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தது அந்த போனில். அதே மாதிரி இன்னொரு காலம் பார்க்குறப்ப எப்படி இருந்ததுன்னா, டபுளிங்காக இருக்குன்னா, இப்போ 2 இருந்துச்சுன்னா அடுத்து 4 லைன்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் 6 லைன்ஸ் இருந்தது, அப்புறம் 8 லைன்ஸ் இருந்தது. ஸோ இது வந்து என்னது? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2. ஸோ மல்டிப்ளிகேஷன் டேபிள் இருந்தது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நமக்கு என்ன தெரியுது, இதெல்லாம் என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா, பீப்புளுக்கு வந்து அதாவது டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடியே வந்து மேத்தமெட்டிக்ஸ் பற்றி நல்லாவே, அவங்க நம்பர்ஸ் பற்றி நல்லாவே அவங்க அப்சர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ அதுதான் இந்த பேராகிராஃப். ஓகேவா? ஸோ ஈவன் மோர் ஃபேஷினேட்டிங் இஸ் த இஷாங்கோ போன் ஃபவுண்ட் நியர் த ஹெட் வாட்டர்ஸ் ஆஃப் த நைல் ரிவர் இன் த டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ dating to around 20,000 BCE. So this bone contains 3 columns of asymmetrical notches. What makes the Ishango bone a mathematical marvel is the specific grouping of the tallies. One of the columns groups notches into 11, 13, 17, 19, the prime numbers between 10 and 20. அதாவது 10க்கும் 20க்கும் in betweenல உள்ள அந்த prime numbers மட்டும் தான் இருந்துச்சு அதில். ஓகேவா? ஸோ another column seems to demonstrate the concept of multiplication of 2. Multiplication by 2, that is doubling. So these artifacts indicate that the abstract concept of a number is indeed tens of thousands of years old. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் டாலி குரூப்பிங் ஃபவுண்ட் இந்த இஷாங்கோ போன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேடு அஸ்ட்ரானமி த இந்தியன் கான்டெக்ஸ்ட். ஸோ இதையும் நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரேட் பார்த்துருவோம். ஸோ டவுன்ஸ் எல்லாமே வளர பீப்புளுக்கு வந்து பிக் நம்பர்ஸ் தேவைப்பட்டது. ஓகேவா? அவங்க ட்ரேடு, பிஸ்னஸ்ஸு, எக்ஸ்போர்ட், இம்போர்ட்லாம் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பிக் நம்பர்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏஷியன்ட் சிட்டிஸ் இருக்கும் பாருங்கள், இந்தியன் சிட்டிஸ் லைக் லோத்தல், ஹராப்பா, இங்கெல்லாம் வந்து ஃபிக்ஸட் வெயிட் வந்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு ஃபிக்ஸட் வெயிட் வந்து வச்சுக்கிட்டாங்க கூட்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போது வந்து நமக்கு அந்த மர்ச்சன்ட்ஸ்லாம் இருந்தாங்கள்ல, பாட்டரி, ஸ்டோன்ஸ் விற்கிறவங்க, கிளாத்லாம் விற்கிறவங்களுக்கு வந்து ஒரு குட் வே தேவைப்பட்டது. அவங்களோட சேல்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு குட் வே தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எல்லாமே பிக் நம்பர்ஸாக வந்துடுச்சு. ஸோ அவங்களுக்கு குட் வே தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏஷியன்ட் இண்டியன்ஸ் எல்லாருமே ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க, என்ன பண்ணலாம், ஹியூஜ் நம்பர்ஸ் நமக்கு வேணும், நம்மளோட இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து வேதாஸ் புக் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு ஏஷியன் புக், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஏஷியன் புக்கில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 10 to the power of 12 இதை வந்து பரர்தா அப்படின்ற மாதிரி அந்த புக்கில் இருந்தது. ஸோ ஹியூஜ் நம்பர் நம்மளே படிச்சிருக்கோம். ஹியூஜ் நம்பரை நம்ம சொல்கிறதுக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷனில் லாஸ்ட் இயர்லாம் படிச்சிருப்பீங்க.
ஸோ ஹியூஜ் நம்பர் சொல்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி 10 to the power அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 10 வந்து பேஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? இதை வந்து நம்ம பவர்னு சொல்லிட்டு இருந்தோம். இது இந்த மாதிரி அந்த புக்கில் வந்து இருந்தது. ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி லலிதா விஸ்தாரா அப்படின்னு சொல்லிட்டு புத்தா, அதில் வந்து புத்தா வந்து என்ன நேம் பண்ணியிருந்தார், அந்த புக்கில் வந்து என்ன நேம் பண்ணியிருந்தாருன்னா 10 to the power of 53 அப்படின்றத எப்படி நேம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா டலக்ஸானா அப்படின்னு சொல்லி நேம் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு வந்து என்ன தெரிய வருது, இது வந்து பேஸ் 10, கரெக்டாக? ஸோ அந்த பேஸ் 10 இதை வச்சு தான் நமக்கு வந்து 0 அப்படின்றதோட இம்பார்ட்டன்ஸே நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ யூஸிங் த பவர் ஆஃப் 10, இந்த ரிக்வேதா இதை வச்சு தான் நம்ம வந்து பேஸ் 10 அப்படின்றது இப்போ நம்ம மாடர்ன் மேத்தமெட்டிக்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சிஸ்டம்லாம் வச்சு தான் நம்ம வந்து கான்செப்ட் ஆஃப் 0 அப்படின்றதோட இம்பார்ட்டன்ஸே நம்ம வந்து புரிஞ்சிட்டோம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த பேராகிராஃப்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிடலாம். As civilizations advanced, so did the need for larger numbers. So in the ancient urban centers of the Indus Valley civilization, such as Lothal and Harappa, standardized weights and measures were crucial for a trade. So a merchant trading terracotta pottery, lapis lazuli or cotton with Mesopotamia needed a robust system of accounting. During Vedic times, Indian philosophers were fascinated by and deeply pondered large numbers. So in the Vedas, which go back thousands of years, names were given to all powers of 10 up to 10 to the power of 12, which was called Parartha. In the Lalita Vistara in the 4th century BCE, Buddha describes names up to 10 to the power of 53, which is called Talakshana. So expressing quantities in terms of powers of 10 was explicitly used in the Rig Veda, thus setting the staging for the number system based on the powers of 10 to be developed in India in the ensuing years, and which we now use around the world today. So the development of Indian numeral system in terms of place values and powers of 10 also helped pave the way for what is perhaps the most important mathematical invention in human history, the concept of 0. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து 10 to the power அப்படின்னு நமக்கு சொல்லுறப்போ இதில் வந்து நிறையா ஜீரோஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 10 to the power of 12 அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் வந்து 12 ஜீரோஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு 10 to the power of 53ன்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல 53 ஜீரோஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு நம்பர் பெருசாக ஆக அதில் நிறைய நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, கரெக்டாக? ஸோ நிறைய நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருந்தால் தான் அது இப்போ பிக் நம்பர்னே நம்ம சொல்கிறோம் இன்ஃபேக்ட். ஸோ கான்செப்ட் ஆஃப் 0 எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நமக்கு இதிலேருந்து நல்லாவே புரியுது, கரெக்டாக? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.